ஆனால் சார் எனக்காக நான் அவனியாபுரத்தில் பேசின அந்த கிளிப் எடுத்து வச்சிருந்து அந்த மாடு உள்ளேருந்து வரும்போது நான் பேசின அந்த லைவ் வீடியோ போட்டார். அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல மனிதருங்க, அருமையான மனிதர், பயங்கரமாக யோசிக்கக்கூடியவர், நல்லா யோசித்து நம்மளுடைய கலாச்சாரத்தை யோசிக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர். திடீர்னு எனக்கு ஃபோன் கால் வருது, பிரதர் நீங்கள் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுக்கணும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எழுதியிருக்க வாய்ஸ் எல்லாம் பார்த்து மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார், ஒருத்தர் மட்டும் பிடி, வாழை பிடிக்கணும், கொம்பை பிடிக்க, ஒரு சில சப்ஜெக்ட் எல்லாமே என்னையை பார்த்து எழுதியிருக்காங்க. எப்படிங்க சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பா, இல்லை பிரதர் நம்ம அவனே அப்புறம் சொல்லிட்டு பார்த்து நேரில் பார்த்தோம், ஷூட் பண்ணோம், அங்கே நீங்கள் தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர். ரொம்ப நல்ல மனிதர், அருமையான மனிதர், ரொம்ப எளிமையாக பேசக்கூடிய மனிதர். எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பல தடைகளை தாண்டி நம்மளுடைய தோனி வளர்த்த காலை வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் டயலாக் வரும். அதை நான் தான் பேசினேன் மெய்யழகன் படத்தில். அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னுடைய முகத்தை வந்து என்னுடைய குடும்பத்தோடு போய் நான் திரையில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் 2-3 தடவை போய் அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப பொறுமையாக போகும், நல்ல கலாச்சாரமாக இருக்கும். அவர் ரொம்ப ஒரு அருமையான நல்ல படைப்பு அந்த படம்.